வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பிக் வித் அஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிச்சாகணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்ன அப்படின்னா, புணர்ச்சினா என்ன, புணர்ச்சிக்குள்ள நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன, உயிரீற்று புணர்ச்சினா என்ன, மெய்யீற்று புணர்ச்சினா என்ன, உயிர் முதல் புணர்ச்சினா என்ன, மெய் முதல் புணர்ச்சினா என்ன, இதெல்லாம் புரிஞ்சது தான் பேசிக்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நீங்கள் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து கரெக்டாக பண்ண முடியும். சரியா? இப்போ வந்து புணர்ச்சியில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்ட் 1 எப்படி இதை வந்து பிரிக்கிறோம், புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் புணர்ச்சினா என்னன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் புணர்வதை எனது புணர்ச்சி என்கிறோம். சரிங்களா? நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும். இப்போ நான் ஒரு இங்க சிலை அழகுன்னு இருக்குல்ல, இதே நான் எடுத்துக்காட்டா சொல்றேன் பாருங்க. சிலை அழகு, இதுல வந்து நிலைமொழியின் ஈரும், இந்த இல்ல லையை எப்படி பிரிப்பீங்க, இல் பிளஸ் ஐன்னு பிரிப்பீங்களா? நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் ரெண்டும் சேர்ந்து என்னாகும் அப்படின்னா சிலை அழகுன்னு மாறுது. அப்போ இதான் ஈரு, இதான் முதல், இது ரெண்டும் சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா புணர்ச்சி ஏற்படுது. இந்த புணர்ச்சியை தான் நம்ம வந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி இருக்கு பாருங்க, நிலைமொழியோட இறுதி எழுத்து சிலை, இதான் நிலைமொழி. அதோட இறுதி எழுத்து என்னவா இருக்கு, லைன் இருக்கு. லையை வந்து எப்படி பிரிப்போம், இல் பிளஸ் ஐன்னு பிரிப்போம். அப்போ இந்த ஐங்கிறது என்ன சொல், இந்த ஐங்கிறது என்ன சொல் அப்படின்னா உயிர் சொல்லா. அப்போ வந்து அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் உயிரீற்று புணர்ச்சி. அடுத்து வந்து மெய்யீற்று புணர்ச்சினா என்னன்னு பாக்குறோம் பாருங்க. அடுத்து கலையழகும். கலையழகளை லையை பிரிச்சா என்ன ஆகும், இல் பிளஸ் ஐன்னு வருமா? அப்போ வந்து என்ன அப்படின்னா அது வந்து உயிரீற்று புணர்ச்சியில வரும். மெய்யீற்று புணர்ச்சி பாருங்க, மெய்யீற்று புணர்ச்சின்னு எப்படி வரும், நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. மண், இந்த இன்னும் என்னது மெய், அப்போ மெய்யீற்று புணர்ச்சி. சரிங்களா? அது அடுத்து உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் முதல் புணர்ச்சியில வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக அமைந்தால் அது வந்து உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். இப்போ வந்து இதுல பாருங்க, பொன் பிளஸ் உண்டுன்னு வரும். இது வந்து உண்டு, பொன் பிளஸ் உண்டு. அப்போ வந்து முதல் எழுத்து என்னவா இருக்கு, உயிரெழுத்தா இருந்திருக்கு. அப்போ வருமொழியில முதல் எழுத்து உயிரா இருந்துச்சு அப்படின்னா அது உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ பொன்னுண்டு. அடுத்து வந்து மெய் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். வருமொழியில என்ன இருக்கு பாருங்க, சிலைன்னு இருக்கா, சிலையில முதல் எழுத்து என்ன இருக்கு, சீன்னு இருக்கா. அதை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா இச்சு பிளஸ் சீனு மாறுமா? அப்போ முதல் எழுத்து இங்க என்னவா இருக்கு, ஒரு மெய் எழுத்தா இருக்கு. அப்போ அது ஒரு மெய் முதல் புணர்ச்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து என அடிப்படையில் 4 வகையா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா உயிர் முன் உயிர். இப்போ பாருங்களே, இது வந்து என்ன அப்படின்னா இங்க என்ன இருக்கு, நீ இருக்கு, நீயை பிரிச்சா என்ன வரும், இன்னு பிளஸ் இ. இங்கேயும் உயிர், வருமொழியில் என்ன இருக்கு, ஆ இருக்கு. அப்போ இதுவும் ஒரு உயிர், இதுவும் ஒரு உயிர். அப்போ உயிர் முன் உயிர். சரிங்களா? அப்போ மணி பிளஸ் அடி மணி அடி. அடுத்து பாருங்க, உயிர் முன் மெய் பனி. என்ன இருக்கு, நீயா, நீயை பிரிச்சோம் அப்படின்னா இன்ன பிளஸ் ஈன்னு வருமா? இங்க வந்து உயிர் முன் என்ன இருக்கு அப்படின்னா காற்று, இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் ஆன்னு வரணும், இக்கு பிளஸ் ஆ கா. அப்போ வந்து இங்க என்ன இருக்கு, இக்கு இருக்கு, இக்குங்கிறது ஒரு மெய் எழுத்து. அப்போ என்னன்னா உயிர் முன் மெய், இது ஒரு வகையா. அடுத்து வந்து மெய் முன் உயிர், மெய் முன் உயிர்னு போட்டிருக்காங்களா, இங்க லாஸ்ட் லெட்டர், நிலைமொழி லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, இல்லுன்னு இருக்கு. இந்த இல்லுங்கிறதுனால இது வந்து ஒரு மெய் எழுத்து. அதுவே அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா ஈங்கிறது இருக்கு. அப்போ வந்து மெய் முன் உயிர் ஆளிலை. அதுக்கப்புறம் மெய் முன் மெய், மெய் முன் மெய்னா இங்க என்ன இருக்கு, மெய் மரம் பிளஸ் கிளைன்னு இருக்கா. மரம்ங்கிறதுல லாஸ்ட் நிலைமொழியோட கடைசி எழுத்து ஒரு இம்முன்னு முடிஞ்சிருக்கு. இம்முங்கிறது வந்து ஒரு மெய் எழுத்து. அதுவே வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா கீன்னு இருக்கு. கீயை எப்படி பிரிப்போம், இக்கு பிளஸ் ஈன்னு பிரிப்போமா? அப்போ வந்து இதுவும் ஒரு மெய். அப்போ மெய் முன் மெய், இதுவும் சரிதான். இது ஒரு வகை. அப்போ மொத்தம் 4 வகையா இருக்குது. அடுத்து புணர்ச்சினா 2 வகையான புணர்ச்சி இருக்கு. என்ன அப்படின்னா புணர்ச்சிங்கிறது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சியில வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதுல வந்து நம்ம வந்து கொஸ்டின் தப்பு பண்ணவே கூடாது. ஏன்னா இயல்பு புணர்ச்சியில எதுவும் வந்து தோன்றவோ கிடவோ எதுவுமே ஆகாது.
அப்படியே சேரும், இல்லைன்னா அப்படியே இயல்பா வந்து வந்துடும். அவ்வளவுதான். இப்போ விகார புணர்ச்சிங்கும் போது அதுல 3 வகை இருக்கு. தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த தோன்றல், திரிதல், கெடுதல் தான் ஒண்ணு தோன்றும், ஒரு எழுத்து தோன்றும், இல்லைன்னா ஒரு எழுத்து வந்து திரியும். அதுவே வந்து கெடுதல்ங்கிற போது ஒரு எழுத்து கெட்டு போயிடும். இது இந்த 3 வகை மட்டும் இல்ல, இது ஒரே சொல்ல 2க்கு மேற்பட்ட ஒரு இது கூட விகார புணர்ச்சியில தோன்றி திரியலாம், இல்லைன்னா வந்து கெட்டு புணரலாம். இந்த மாதிரி வகைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து புணர்ச்சி விதியை படிச்சுட்டு பிரித்தெழுதுக படிச்சாதான் புரியும் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இதனாலதான் சொன்னேன். அடுத்து இங்க பாருங்க, இப்ப தோன்றல். தோன்றல் அப்படின்னா தாய் பிளஸ் தமிழ் பிளஸ் தாய், தமிழ் தாய். இங்க எத்துங்கிறது வந்து தோன்றி இருக்கு, அப்போ இது வந்து தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும் அப்படின்பாங்க. கடை பிளஸ் தெரு, இத்துங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன் வர தோன்றி இருக்கு, அப்போ தோன்றல் விகார புணர்ச்சியில வந்துடும். திரிதல் வில் பிளஸ் கொடி, வில் பிளஸ் கொடின்னு இருக்கு. இது வந்து எப்படி மாறும்? இந்த இல்லுங்கிறது வந்து அதாவது இதுக்குதான் வந்து ஒரு இது படிச்சிருப்போம், லல வேற்றுமையில் டரவும், ல வேற்றுமையில் டரவும் இருக்கும். இப்போ இந்த லாக்கு பதிலா என்ன வந்து மாறும் அப்படின்னா இந்த லாக்கு பதிலா இந்த ராதா வரும், அதுவே இந்த லாக்கு பதிலா இந்த ராதா வரும். பொருள் செல்வம், நான் சொல்றேன் பாருங்க, பொருள் பிளஸ் செல்வம் சேர்த்து எழுதும் போது என்ன பண்ணுவீங்க? பொருட்செல்வம் மாறும். ஏன் பொருட்செல்வம் மாறுச்சு? லல வேற்றுமையில் டரவும் அப்படிங்கிற ஒரு விதிப்படி இந்த லாக்கு பதிலா என்னதான் வரும்? இந்த டா தான் வந்து புணரும். அப்படிங்கும் போது இங்க என்ன வருது? பொருட்செல்வம் மாறிடுச்சு. சிம்பிள் லாஜிக். இதுதான் இங்கேயும். ஏன் வந்து லால இருந்து ராவா மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விதி இருக்கு. அந்த விதி தான் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கோம். மண் பாண்டம், மண் பிளஸ் பாண்டம். அப்போ வந்து இங்க என்ன இருக்கு? இந்த நகரங்கிறது வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா டகரமா வந்து திரிஞ்சிருக்கு. அப்போ வந்து ஒரு திரிதல் விகார புணர்ச்சியின் பாரு இது படுது. அதே வந்து பற்பசை, பற்பசைங்கிறது பல் பிளஸ் பசைன்னு இருக்கா, இங்க என்ன இருக்கு? லா, லாக்கு பதில என்ன வேணும், என்ன வரும்னு சொல்லிட்டேன், லல வேற்றுமையில் தரவும் அப்படிங்கும் போது இங்க லாக்கு பதில என்னதான் வரும்? ராதா வரும். அப்ப என்னவா மாறும்? பற்பசைன்னு மாறிடாதா? அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். இதுக்கப்புறம் நான் விதியின் படியும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு விதிப்படி ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்து அது எப்படி வந்து நம்ம புணர்வோம், அது எப்படி பிரித்தல் சேர்த்தல்ல யூஸ் பண்ணுவோங்கிறதையும் நான் சொல்றேன். ஒன்றுக்கு மேற்பட்ட புணர்ச்சிகள் வரும்போதும் அது எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மாற்றங்கள் ஒரே சொல் தான் சேரும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு அது வந்து ஒரு புணர்ச்சியா புணர்ந்து அதுக்கப்புறம் ஒரு சொல்லா மாறும். அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கெடுதல். கெடுதல்ல மனம் பிளஸ் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இந்த இம்மை என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. அதுவே வந்து மரம் பிளஸ் வேறு, மரம் வேறு. இம்மை வந்து கெட்டுருச்சு. புறம் பிளஸ் 400, புறநானூறு. இம்மை வந்து கெட்டுருச்சு. இது கெடுதல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் நாடக கலை. இதுல என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன். இப்ப நான் முன்னாடியே சொல்லிக்கல, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு புணர்ச்சி விதிகள் வந்து இங்க வருது பாருங்களேன். நாடகம் பிளஸ் கலை. நாடக கலை என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் வந்து மகரமை வந்து கெட்டுருச்சு. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டா இக்குங்கிற ஒரு மெய்மொழி தோன்றி இருக்கு. நிலைமொழி உள்ள மகரமை மறைந்து தோன்றல் விகாரத்தின் படி இக்கு என்னும் மெய்மொழி தோன்றியது. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அதுவும் இல்லாம இன்னொரு புக் பிடிஎஃப் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன், அதையும் நான் சொல்றேன், பாத்துக்கலாம். இப்போ பாருங்க, இதுக்கு இதுவரை பார்த்துட்டோம். இப்போ இதுல ப்ரீவியஸ் கொஸ்டின் எதுன்னு பார்க்காம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுவரை படிச்சது ஒரு ரீகால் பண்ணாம போயிடும். இப்போ இதை நம்ம ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிஎன்பிசிலே இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏடு எடுத்தான் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது. ஏடு எடுத்தான், இதுல எதை நம்ம பிரிக்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். இந்த டேவை தான் பிரிக்க போறோம். இந்த பக்கம் என்ன இருக்கு? ஏடெடுத்தேன், ஏடெடுத்தேன். டேவை பிரிச்சிங்கன்னா இட்டு பிளஸ் ஏன்னு முடியும். ஓகேவா? அப்போ இந்த ஏ என்ன ஆயிருந்தா இந்த வருமொழியோட போய் சேர்ந்துரும். அப்போ வருமொழி ஒரு முழு பொருள் தரக்கூடிய சொல்ல மாறிடுச்சு, எடுத்தேன். ஓகேங்களா? இந்த பக்கம் என்ன இருக்கு? ஏ பிளஸ் இட்டுன்னு இருக்கு. இந்த மாதிரி நிலைமொழியில நான் சொல்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைமொழியில கடைசி எழுத்து ஒரு மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதோட உகரம் வந்து சேரும்போது உகரம் சேர்ந்து அது என்னவா மாறும் அப்படின்னா ஏடுன்னு மாறிடும். இட்டு பிளஸ்
2. அப்போ ஏடு பிளஸ் எடுத்தேன். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏடு பிளஸ் எடுத்தேன். முடிஞ்சா அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாய்த்து வாய்த்தீயின் வாய்த்தீயின் எதை பிரிக்க போறோம்? தீயை தான் பிரிக்க போறோம். இதுதான் பிரிக்க போறோம். இந்த பக்கம் என்ன இருக்கு? ஈன். தீ எப்படி பிரிப்போம்? இத்து பிளஸ் ஈன்னு பிரிப்போம். பிரிச்சாச்சு. இந்த பக்கம் என்ன இருக்கு? ஈன் இருக்கு. அப்போ இதோட இது சேர்ந்து என்னவா மாறிடணும்? அவர் பொருள்தர குறைச்சொல்லாம் மாறிடுது. ஈன் மாறிடுச்சா? அப்போ இந்த இத்து என்ன பண்ணிட்டு இருக்குமா? வாய் இத்து பிளஸ் இத்துன்னு இருக்கு. இந்த மாதிரி நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிலைமொழியில கடைசி எழுத்து வந்து ஒரு மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா அதோட என்ன ஜாயின் ஆகும்னு சொல்லிட்டேன்? உகரம் வந்து ஜாயின் ஆகும். உகரம் ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும்? வாய்த்து. அப்போ வாய்த்து பிளஸ் ஈன். அவ்வளவுதான். இது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து முன்னாடியே ஒரு மார்க் வாங்கியிருப்போம் அந்த டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல. அடுத்து அனைத்துண்ணி. அனைத்து பிளஸ் உண்ணி. இது வந்து எப்படி பிரிப்போம்? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இதுவும் அதே தான். ஒரே கான்செப்ட் எல்லாம் கீழே கொண்டு வந்திருக்கேன். அனைத்து. இந்த தூவை பிரிக்க போறோம். இந்த பக்கம் என்ன இருக்கு? இன் ஈ இருக்கு. தூவை பிரிச்சோம்னா இத்து பிளஸ் ஊ. இந்த ஊ வந்து என்ன ஆகும்? இதோட ஜாயின் ஆகும். இதோட ஜாயின் ஆகி உண்ணின்னு மாறிடும். இந்த பக்கம் என்னதான் இருக்கு? அனைத்து. இத்துன்னு இருக்கு. கடைசி எழுத்து என்னது? மெய் எழுத்தா இருக்கு. மெய் எழுத்தோட என்ன புணரும்? உகரம் புணரும். உகரம் புணர்ச்சுன்னா அது என்னவா மாறிடும்? அனைத்து. அனைத்து பிளஸ் உண்ணி. அனைத்து உண்ணி. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எப்படி தமிழ் கஷ்டமாகும்? கரெக்டா வந்து ஒரு புரிதலோட படிக்கும் போது சில ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது அந்த விதியை வந்து நம்ம மீறி நமக்கு வந்து இதுதான் கான்செப்ட்ங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து எதிரொலித்தது. எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்துள்ள கிடைப்பது. எதிர் பிளஸ் ஒலித்தது. இந்த ரோவை தான் வந்து பிரிக்க போறோமா? ரோ பிரிச்சா என்ன ஆகும்? இரு பிளஸ் ஓன்னு பிரியும். அவ்வளவுதானே. இந்த பக்கம் என்ன இருக்கு? எதிர். அந்த பக்கம் ஒலித்தது. ஓகேங்களா? இப்போ இது வந்து என்ன புணர்ச்சியின் பார்ப்படும்? நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். எதிர் பிளஸ் ஒலித்தது என்ன புணர்ச்சியின் பார்ப்படும்? இயல்பு புணர்ச்சியின் பார்ப்படும். ஒரு வேற எந்த எழுத்தும் தோன்றல, எந்த எழுத்து கெடல, அது மாதிரி இருக்கும்போது இங்க என்ன இருக்கு அப்படின்னா இரு பிளஸ் ஓங்கிறது சேர்ந்து ரோவா மாதிரி இருக்கு. அப்போ வந்து இது ஒரு இயல்பு புணர்ச்சியின் பார்ப்படும். இந்த மாதிரியே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாணம் பிளஸ் சுடர். நாணம் பிளஸ் நாணச்சுடர். நாணச்சுடர் என்னும் சொல்லை பிரித்துள்ள கிடைப்பது. நாணச்சுடர் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இச்சுக்கு இருக்குல்ல, இந்த இச்சு வந்து கெட்டுரும். இதுக்கு பதிலாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நாணம் பிளஸ் சுடர்னு வந்துடும். சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு பிரித்தெழுக சேர்த்ததுக்கு புரியணும் அப்படின்னா புணர்ச்சியோட விதிகளை படிச்சிட்டிங்கனாலே பாதி விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புக், இந்த பிடிஎஃப்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பிரித்தெழுக சேர்த்தலுக்கு நான் நியூ புக் இருக்கு சார், ஓல்டு புக் இருக்கு சார், இதெல்லாம் நான் எங்கிருந்து எடுக்கிறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் புக் பேக், அதுவும் இல்லாமல் வந்து மேலும் வினாக்கள்னு சொல்லிட்டு புக் பேக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு இயர்லையும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நான் எங்கிருந்து எடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து நிறைய புக் வாங்கிட்டு இருக்கலாம், இல்லை வந்து புக் பிடிஎஃப் தேடிட்டு இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற என்கிட்ட இருக்கிற புக்ஸை வந்து நான் வந்து கம்பைன் பண்ணி இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கேன். இது பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் பிரித்தெழுக சேர்த்தெழுக எவரெஸ்ட் அகாடமியோட புக் பிடிஎஃப். அப்படியே வந்து புணர்ச்சினா என்ன? நியூ புக் இருக்கா? நியூ புக்ல வந்து சின்ன ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்கு, அதுக்கப்புறம் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்கு, அதுக்கப்புறமும் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஓல்டு புக்ல என்ன இருக்குங்கிறதையும் நான் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நியூ புக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் ஓல்டு புக் போங்க. இந்த பிடிஎஃப் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு தான் அடுத்து வந்து ஓல்டு புக் வந்துருச்சு. இந்த பிடிஎஃப் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருவேன். ஒவ்வொரு பிடிஎஃப் டாபிக் போகும்போதும் உங்களுக்கு நான் இதை கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் டைப் பண்ணி எழுதுனதையும் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தமிழ் இலக்கணம் கிளாஸ் நடத்தும் போதும் அதை தமிழ் இலக்கணம் கிளாஸ்க்காக குறில் நெடில் வேறுபாடு அடுத்து நடத்த போறேன் அப்படின்னா அதுக்கான புக் பிடிஎஃப் நான் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு நடத்துவேன். ஸோ நீங்க எங்கிருந்து சோர்ஸ் எங்கிருந்து சார் எடுக்கிறது, பிகினர்ஸ்லாம் தேடிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் இதுக்குள்ள பிரச்சனையே கிடையாது. நான் புக் பிடிஎஃப் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதை மட்டும் பிக் பண்ணி படிச்சா போதும். ஏன்னா
தேடலுங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து நம்ம கிடைக்க தான் நம்ம தேடிட்டே இருப்போம். அதனால சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த புக் பிடிஎஃப் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் இருக்கிற இந்த பாக்ஸ்லாம் ஜெராக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி இதில் இருக்கிறதா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக வந்திருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒவ்வொரு இலக்கண கிளாஸ்லையும் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.